அம்மா எந்த கம்மாயில குளிக்க வர போரே அடாத ஜாமியும் எங்களிஜரி உடமரத்தான கூப்பிட்டாட இறங்காத ஜாமியும் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க 18 படி அழகா கொஞ்ச நேரம் மலையே நீ உறங்கு என் 18ஆம் படியான இந்த மாங்கோட்டை கிராமத்துக்கு வர சொல்லு உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா நீ மாங்கோட்டைக்கு வர்ற எந்த குதிரடா உன் சொந்த குதிரை மேலமட கம்மாயா பாண்டே மேலமட கம்மாயா என் ஜீமா பாட்டி முனிக்கு நித்த ஒரு நீச்சல் போட்டியாய் இந்த கலங்கு நமக்கு சொந்தமுள்ளே இடமாறி உட்கார்ந்த இட பாண்டி முனி கருப்பாயுரணி இன்னைக்கு கருப்பாயுரணி அலறுதப்போ பாண்டி முனி முனி சுருட்டு வாடகைக்கு சாராயத்துக்கு சொந்தக்கார பாண்டி முனி ஒத்தக்காலு சப்பானி ஒத்தக்காலு சப்பானி அவன் ஆதியில ஆடு மேய்க்கும் கலட்டும் பைய சொனையா உனக்கு ஒரு காலு நொண்டியா ஊத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி புதுப்பாக்க புதுக்கோட்டை மாவட்டம் பெருமொன நாடு என் மாங்கோட்டை நாடு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி 2026ல நீங்கள் எல்லாம் நாடகம் பார்க்க வந்த விஷயம் அட கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா மாங்கோட்டை திருவிழாவை முன்னிட்டு 100 நாள் வேலைக்கு போனகளா போகலையா ஆத்தாக்கா ஏன் நாடகம் பார்க்க கூடி இருக்கிற ஆத்தாக்கா கூத்து பார்க்க இந்த வட்டாரத்துல எத்தனை ஊர்ல கூத்து நடந்தாலும் என் மாங்கோட்டை கிராமம் பெரு போன ஊருயா பல சுருட்டுது பல சுருட்டுமுடா எங்க மாங்கோட்டை சாமி மாடு வலது கொம்ப சாக்கி முடா அட கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி நாடகம் பார்க்க வந்த கதை நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் இந்த காளியம்மே அருளோடு என் கருப்பே காளி முனி அருளோடு நீங்க நோய் நொடி இல்லாம என் அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கச்சலா அப்பா அம்மாக்களா நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் முடிஞ்சு சம்பளத்துல 5000 முடிஞ்சு அரே வடம் நேற்றைய தினம் தம்பி எக்கோ குறைக்கலாம் ப்ரோ எக்கோ குறைங்க லட்சுமி மைஜர் தானப்பா அருமையான மைஜர் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருக்காது கல்யாணம் ஆயிருந்தேன்னா புருவம் ஏறாதடா நேற்று பூரா வடமாட்டில் என் தம்பி கருப்பு வர்ணையாளர் இதை சொன்னானா டேன்ட்டு இந்த மாங்கோட்டை கிராமத்திலே பெரிய பெரிய ஞானிகளும் பெரிய முக்கியஸ்தரெலாம் இருக்கீங்க இந்த மாங்கோட்டை என்று சொன்னால் எனக்கு ஞாபகம் வர்றது மாங்கோட்டை உரிமையா அவன் தான் 3-4 வருஷமாக தண்ணியை போட்டு என்னை சீரழித்தேன் என்கிட்ட வந்தவனே சொன்னேன் நான் விட்டுட்டேனேன்ட்டேன் அப்போ எவ்வளோ நாள் ஆச்சுடா இன்னைக்கு தானேன்ட்டேன் குடிக்க வேணாம்னு சொல்லலை குடிக்கிற ஆளு கூட கெட்ட ஆளுகளா கெட்ட மனுஷனா கிடையாது குடிக்கிறவன் தான் உண்மையிலே ஞானமான ஆள் ஏன்னா அப்போத்தான் அவன்கிட்ட நிறையா பிடுங்கலாம் குடிக்கும் போதே எவன் ஒருத்தன் சொத்தை எழுதி தரன்னு சொல்கிறான்னா அப்போ அவனை அப்பயே கயிறையை வச்சு பதிஞ்சிரு மறுநாள் காலையில் கேட்டால் நோத்தாங்கம்மான்னு வைவாங்க பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தாய் நன்றி அம்மா நீங்களாம் நல்லா இருக்கணும் உங்கள் தலையிலெல்லாம் பேன் இருக்கக்கூடாது கூப்பிட்டா ஜாமி வருமா கருப்பண்ணன் காளியம்மன் வருவாங்களா கட்டாயம் வருவேன் ஜொக்க வச்சு சார் போய் ஹலோ 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 ஹலோ
அன்னை தந்தை தான் வணங்கி 10 மாதம் நம்மள சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம பலத்த ஆத்தாப்பனை பாதங்களை நான் வணங்கி மாங்கோட்ட கிராமமா எங்க கிழவன் பொழப்புக்கு வந்தது இந்த ஜீமை அன்னைக்கு கிழவனுக்கு மாங்கோட்ட கிழவனுக்கு இவ்வளவு மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த சாமியை தவிர கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்ல. அன்னைக்கு புடிச்சு வச்ச புடிஜாம என் கிளட்டும் பயலே இந்த காளியம்மா எங்க ஆத்தா நீ நாவுள்ள கொலவ ஓட்டா மாங்கோட்ட காளியம்மா அருளரங்கி ஆடுவா. தங்கச்சி ஆடுனானா அன்னை கச்ச கட்டி கருப்பே கருப்பு என் முனியாண்டிய கூட்டி வருவேன். இந்த சாமிக்கு ரோஜரம்ப அதிகமுடா, மாங்கோட்ட சாமிக்கு ரோஜாக்கார சாமிடா. இந்த கூட்டத்தில் என் கருப்பனும் இங்க உள்ள முனியாண்டியும் எந்த குதிரையில புடிச்சு வர போறே அடாத சாமியும் எங்களியறி உடம்பர தனக்கு முட்டா நிக்காம ஆட இறங்காத சாமிகள் என் 18ஆம் படியான கூப்பிட்டா இறங்க. என்ன நினைக்குது இந்த மாங்கோட்ட சாமி என்ன நினைக்கிறாக ஏனந்த தாமதம் ஒண்ணு தெரியல. என் காளியாத்தா என்ன நினைக்கிறதா இந்த குலங்காக்க வந்த காளியமாட்டா அன்னை தந்தைதான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தைதான் வணங்கி மாங்கோட்ட அருமை நல்ல காளியம்மன் நான் வணங்கி நீ ரோஜாக்காரித்தா என் காளியம்மே ரோஜாக்காரி அவ பொறுக்க மாட்டாடா இந்நேரம். அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி காளியம்மா யாத்தாய் உனக்கு பண ஓடையில உனக்கு கிழக்கு செஞ்சு கொடுத்தாராம் பாட்டேன். ஓடி வர அரி எங்க ஆத்தாவுக்கு வயசாகி போச்சாடா இல்ல அவ கொடுத்த வாக்க மாறிட்டாளாடா. அன்னை தந்தை நான் வணங்கி இந்த நாட்டு மக்க சுட்டு வட்டாரத்து நாடகம் பார்க்க வந்த நாட்டு மக்க மாங்கோட்ட சாமியோட இந்த வீரத்தை அறியனா நீ எந்திரிச்சு விளையாண்டாத்த நாட்டுக்கு தெரியும் முத்தோ. ஓடி வா அஞ்சு சட பரசி வரட்டா எங்க காளியம்மனுக்கு அழகு சட தோரணையிட தொட்டியில பால் கொடுத்து உன்னை தூக்கி வளர்த்த கிழவே இருக்கையால சுடுகாடு போய் சேரால. அஞ்சு சட பரசி வர எங்க காளியம்மனுக்கு அழகு சட தோரணையிட அழகு சட தோரணையிட தோரணையிட காலு வலிக்குதா அடிமை உனக்கு கால் வலிக்குதா முட்டி கடுக்குதா காலு வலிக்குதா
பாண்டி அருவா உனக்கு அர்ப்பணிக்கு விச்சருவா அர்ப்பணிக்கு விச்சருவா விச்சருவா மேலமடக்கம்மாயா பாண்டே என் பாண்டி முனியே பாண்டே மேலமடக்கம்மாயா மேலமடக்கம்மாயா ஒரு நீச்சல் போட்டியா என் ரோஜாக்கார பாண்டி முனியே மேலமடக்கம்மாயா நித்த ஒரு நீச்சல் போட்டியா என் பாண்டி முடி எந்த சாமி இறங்கி விளையாண்டாலும் பாண்டி இடவழியில விட்டு மாறுமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டி முனி என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விடமாட்டான் பாண்டி முடி சுருட்டு வட அடிக்குதுடா பாண்டே மாங்கோட்ட மண்ணுல சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி முனியே சுருட்டு வாட அடிக்குதடா மாங்கோட்ட மண்ணுல சுருட்டு வாட அடிக்குதடா கலிஜரி கம்மாயா விளையாட்டு போட முடியாது கலிஜரி கம்மாயா உடமரத்து காரண காணாமுடா கள்ளிசேரி கம்மாயா பாண்டி ஓடி வரா கலிஜரி கம்மாயா உடமரதா படுக்க உனக்கு உடமரம் படுக்க கட்டடா கிடையாதுடா முடியாண்டி கள்ளிசேரி கம்மாயா உனக்கு உடமரதான் படுக்க உடமரதான் படுக்க நான் படுக்க உடமரத்தை விட்டு வாடா முனியாண்டி உடமரத்தை விட்டு வாடா முனியாண்டி கலியத்தை கூப்பிடுறாடா முனியாண்டி ஏழை காளியத்தை கூப்பிடுறா முனியாண்டி பாண்டி ஒரு திரண்டிருச்சு அவாய் ஊரு தரண்டிருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு ஏ மாமா நாடு புதுக்கோட்டை வட்டார நாடு திரண்டிருச்சு புதுக்கோட்டை வட்டாரம் நாடு தரண்டிருச்சு நாடு திரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு ஏ மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே நம்ம போய் நம்ம நாடகத்தை பார்க்க வேணும் இல்லை மாமா தன்னாடு நாடகனே தன்னான நாடனே தானான நாடனே தானானே நாடனே தானானே தன்னாடு நாடகனே தானானே நாடனே தானே நனே தானே நனே தானே நனே தன்னாடு நாடே நன்னே தன்னானே ஒரே தன்னானே தானே நனே தன்னானே ஒரு தன்னானே நன்னே நன்னே தானானே கர்பு காளிமுனி ஐயா கூட வாடா கை தட்டலாம் ஜாமிக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது இந்த மாங்கோட்டையில் நேற்று தினம் வடம் நடத்தினியே அன்னதானம் இன்னைக்கு போட்டியே இன்னைக்கு நாடகம் போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யார் சாமி தான் நான் இல்லை மயிறு நான் இல்லை வேறவன் நான் என்ன ஊராட்சி மன்ற தலைவரா திஸ் பப்புன் டொங்காஸ் தான் இந்த கப்புலிங்க கோச்சு டொங்காச்சு இந்த உலகம் அழிகிற வரைக்கும் என் தம்பி விட மாட்டாங்க அதை எங்கேயும் கொண்டு போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போயிட்டேன் காலேஜுக்கு கொண்டு போயிட்டு ரோட்டில் ஓரையும் பூரா அதைத்தான் பேசுகிறேன் நல்ல கப்புலிங்காக இருக்குன்றேன் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் கெட்ட வார்த்தை அல்ல இதை பயன்படுத்தி சொல்லலாம் என்று சொன்னவன் இந்த எம்கேஆர் என் அன்பு தம்பிகள் அன்னைங்கெல்லாம் நல்லா இருக்கும்ன்றக்காகத்தான் சொல்கிறேன் பேர் அன்பு கொண்ட உயிரிலும் மேலான என் அண்ணன் தம்பிகளே உணவு கொடுக்கக்கூடிய என் தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வள்ளிதர்ம நாடகமோ அரிச்சந்த நாடகமோ பவளக்குடியோ சத்தியவன் ஜாபத்திரியே கிடையாது. இந்த நாடகம் கதம்ப நாடகம் என்றால் என்ன? ஒரு 500 மூலம் கதம்ப தொகை கட்டிட்டு வந்து கூட்டத்தில் விற்றுட்டு போயிடுவோம். நொட்டு நடி மயிறு அது கிடையாது. எல்லாருமே சேர்ந்ததான் கதம்பம். மொத்தம் 3 பப்புன்னு 2 டான்ஸு, சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே பந்தமேந்தி இந்த இடத்துல அருளாடி இந்த காளியம்மனையும் கருப்பையும் முனியாண்டியை நினச்சி காவை கொடுப்பாங்க சேவல். அதே அந்த நாடகத்தினுடைய சிறப்பு. இன்றைக்கி வந்திருக்க கருப்புலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோலர் டிரைவர் மாதிரி கிடக்காங்க 2 பேர். ஒவ்வொருத்தையும் 500 கிலோ 600 கிலோ சிமெண்ட்டு மூட அள்ளுது. இங்கே
இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்க ஆளுக தான் ஒன்றுக்கு இருக்க கொஞ்சம் சிரமப்படணும். அதுக்கு தான் சொல்கிறேன், பேம்பச்சு வாங்கிக்கிறோம். பேம்பச்சு வாங்கினாலும் வடிச்சு விட்டு போயிடுவாங்க. எங்கள் அண்ணன் தம்பிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. இந்த உலகத்திலே முதல் மனிதன் யாரை கும்பிடணும்னா விவசாயத்தையும் கும்பிடணும். விவசாயம் தான். இந்த கைதட்டின ஆள் பூரா விவசாயம் வாங்கி, நீங்களாம் கலெக்டர் வாங்கிக்கலாப்பா, கைதட்டலாம். இன்றைக்கி படிச்சுவிட்டு நம்ம எங்கே வேணாலும் வேலை ஆகலாம், எங்கிட்ட வேணாலும் தெரியலாம். ஆனால் நம்ம முப்பாட்டையும் சத்தியமாக சொல்கிறேன், விவசாயத்தை இருக்கணும். உங்களை சொல்கிறேன், எங்கள் இளைஞர் பூரா கைதுவுக்கு நாங்களாம் வரப்போட்டுவேன்னு. தம்பி கம்பு கூட்டு மசுரை சிறச்சிக்கிட்டு அறையுவேன். எங்கே வரப்போட்டுவேன், எங்கே வரப்போட்டுவேன், வரப்பு ஓட்டுவது எப்படி செல்லில் பார்க்குறேன். வரப்பு ஓட்டுவது எப்படி? அவங்க அப்பா சொல்கிறார், டேய் இங்கே வாடா அசோக், எவனையாவது ஒருத்தனை சொல்லிட்டு போயினேன், அவனை ஊரில் இருக்க விட மாட்டேறிய. நான் தான் சொன்னேன் வினோத்துன்னு சொன்னேன். வினோத்து ஊரை என் மேலே கேஸ் போட போயிட்டாங்க. நீ வினோத்துன்னு சொல்லிட்டு வேறு பேரே கிடைக்காட மயிருன்னு என்னை போட்டு போனேன். ஒரு பேச்சுக்காக சொல்கிறது, அவ்வளோதான். பெத்த தாய் தகப்பன் இந்த விவசாயத்தை கட்டி காத்தாங்க. அதுக்கப்புறம் விவசாயம் யார் கையிலனா இளைஞருடைய கையில் தான். அந்த விசில் அடிக்கிறேன் வரப்போட்டினாலும் மம்பட்டி முறிஞ்சிடும். எங்கே விவசாயம் உன் கையில் இங்கே இருக்குது, உன் கையில் கணேஜி போயில் தானே எனி டைம் தீக்கிறேன். அதுலேயும் நம்மளால் சொல்கிறேன், கணேஜி போயில் போட்டால் தானப்பா சுறுச்சுருன்னு இருக்குது. அதுக்கு போய் அடுப்பில் உட்கார முண்டமா இன்னும் காந்தம் புளிப்பு. புளிப்பு பேர் தலானி. அதுக்கு இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் வந்து பேம்பச்சான். பேம்பச்சன் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கம் காட்டவா, எத்தனை தீய பழக்கத்துக்கு நீங்கள் அடிமையானாலும் ஈஸியாக மறக்க முடியாது. ஆனால் நல்லதை யார் சொல்லித்தர்றா? நல்லதை யாராவது சொல்லு. கொத்தனார் வேலை ஆகிற ஆள் இந்த மாங்கோட்டையில் இருப்பாங்க. என்னடா சுற்றி திரி, அந்த வேலை வேணாமடா, என் கூட வாங்கடா, ஒரு நாளைக்கு 1300 சம்பளம்டா, நல்ல காலையிலே டீ பன்னு மதியம் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டாங்களே, கஷ்டம்ப்பா. ஆமாம், அவங்க வேலை பார்க்கும்போது அதே தெரியும். ஆனால் இந்த உலகத்திலே முத தெய்வம் யார்? இன்றைக்கி சிவன் ராத்திரி எல்லோரும் சாமி கும்பிட்டுருப்பிய, சாமி கும்பிட்டீங்களா? சிவன் ராத்திரிக்கு மட்டும்தான் குலசாமியை தேடுறது, மற்ற நேரம் அதை தேடுறது கிடையாது. அன்றைக்கி பார்க்குறேன் சில பேர் காட்டே அழிச்சிட்டேன், சாமியை காணும். காட்டை அழிச்சு ஒரு பொம்பளை மட்டார்னு சாமியை பார்த்துருச்சு. ஆத்தாடி என் சாமி முனியாண்டி இங்கே தான் இருக்கணும், குலை ஓட்டு ஊரே ஆடுறாங்க, அழைச்சிட்டு பார்க்குறாங்க மயிலுக்கல். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த குலசாமியோ எந்த சாமியை நீங்கள் வணங்குறதை விட வீட்டில் 2 சாமி இருக்குது. அந்த 2 சாமியை வணங்குறீங்கன்னா பெத்த தாயும் தகப்பங்க. எங்கள் அம்மாவும் அப்பாவும் இல்லைங்கன்னா நான் உலகம் தெரிகிற ஒரு கோமாளியாக இருந்திருக்க முடியாது. என் அன்புறவர்களே, அவங்க தான் முதல் தெய்வம். இந்த வர அம்மா அப்பா தான் தெய்வம் ஏன்றேன். அவன் தம்பி சார் போய் இங்கே பேசு கொப்பக்கன்றது. மைசெட்டு போடுறது பெருங்கொண்ட ஒரு கலை. அதுலேயும் இந்த இளைஞர்கள் எல்லா துறையிலும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. இவர் மைசெட் அப்படி நீங்கள் யார் தம்பி? கண்ட்ரைட்டா ஆள் சிவப்பாக இருக்கேன், வாவோட அத்துருவேன். ஒரு சாங் பாடிக்கிறோமா? தென்பாண்டி தங்கபாண்டி பால்பாண்டி சோனபாண்டி பொண்ணு பாண்டி. தம்பி இது சாமி பாட்டு கிடையாது, அப்துல் கலாம் பாட்டு. எதுக்கு தான் டேட்டேன்னு சொல்லக்கூடாது, பல்ல விளக்கிட்டு அறை. எத்தனை பாண்டி ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கு தெரியல, தென்பாண்டி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம். அவர் ராமேஸ்வரத்தில் எங்கே பிறந்தாரு, அவர் எந்த இடத்துல இருக்காரு? ராமேஸ்வரம் பேய்க்கரம்பு சொந்த ஊரு. உலக நாடுகளை தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒத்த தமிழை யாரு தங்க? இந்த மாங்கோட்டை மேடையில் அந்த தமிழன் பேரு ஏபிஜே அப்துல் கலாம் என்று இந்த பாட்டை பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராமன் நாடு, தென்பாண்டி ராம 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 ராமங்கிட்ட அந்த பாட்டுல தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தங்க தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழன் மண் போற்றும் மெய்ஞானியே,
இங்கே பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவாரா கலாம் அவர்கள். ஏ பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவனா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னரையா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் கலாம். அக்கி நீச்சர கேட்டுச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். ஏ அக்கி நீ சிறக எடுத்து அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தரையா பெரும் பாசமிகு நம்மள்கலாம். ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். விண் மீது விண் என்றால் பாமர மக்களுக்கு தெரியாது. வானத்தில அங்க வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்த்து வீணார். ஏ வானத்தில கனகே வீணா தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். எதன்பாண்டி ஏ தென்பாண்டி ராம ராம ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு கேட்கிறோம்பா. கேட்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். என் தமிழுடைய வீரமும் என் தமிழுடைய பாசமும் இந்த உலக நாட்டுக்கே திரும்பி பார்க்க வைத்தவன் முதல் ஆள் யார் என்றால் என் தமிழனை போல யாரும் கிடையாது. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வளர்க ஒற்றுமையாக தமிழனுடைய புகழ். தமிழன் என்று சொன்னால் சாதி மதம் அப்பாற்பட்ட இனம்தான் இந்த தமிழினம். தமிழன் இங்கே கூட்டத்துக்குள்ள எல்லாரும் உட்காந்துருக்கியே என்ன ஊர் என்ன மதம் என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சின்னு மட்டும் தெரியும். அதான் 500 காட்டினேன் அதுக்குள்ளே பேண்ட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன். 500 காட்டினேன் மடக்கிட்டானே என் தம்பி தான். எட்டுப்பட்டி சீமையில் அது அப்புறமேல் எம்கேஆர் பயலுக கிடையாது. மொத்தத்தில் நாடக பயலுகடா. கொடூரம். ஒரு மரம் தோப்பாகாது. எம்கேஆர் மட்டும் இதே மேடையில் வந்து நின்றுக்கிட்டு அதில் பார்த்தீங்கள் என்றால் 1970 அப்படின்னா செருப்புக்கிட்டே எரிஞ்சு உள்ளவடா முண்டேன்றுவேன். ஆனால் எவ்வளோ வரிய நாடக கலைஞனாக இருந்தாலும் எவ்வளோ வரிய நடிகனாக இருந்தாலும் இந்த பக்கம் மேலே 4 பேரும் எடுத்து வச்சு 3 பாட்டு பாடலைன்னா யாருமே வெளியே வர முடியாது. பெரிய ஆள் நீங்கள் தாங்கய்யா. அப்படித்தான் சொல்கிறேன். ஏன்ட்டே சம்பளம் கொடுக்கலன்னா அங்கிட்டு போய் காசை வெட்டி போட்டுருக்கேன் எத்தனாண்டா. செய்வனையோ காசை வெட்டுவதோ மண்ணை மாதிரி தூத்துவதோ செய்யக்கூடாது. யார் முகத்தை யார் பார்க்க போறியே? இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எதுவும் சொந்தம் இல்லை. மனிதனுடைய உண்மையான பாசமும் அன்பை தவிர எதுவுமே சொந்தம் கிடையாது. அன்பு உறவுகளே, 5 வாரம் கைதட்டுற ஏத்தாய் கைதட்டிய ஆமாம் உங்களுக்கு தான் பேசுகிறேன் மேடம். நீங்கள் அப்படி மண்ணை மாதிரி தூத்த மாட்டேன். ஒரு தண்ணி குழாயில் லேசாக குடம் பட்டதுக்கு 16 அவுசாரி ஓடுறேன். அடித்து காலி பண்ணி இருக்கிற மண்ணை புறம் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன். பெண்களுக்கு ஏன் ஆண்டவன் வாய் பேசுகிற சத்தியை கொடுத்தேன்? ஆமாம், ஆம்பளைய தண்ணியை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கும் போது அதுக்கு எதிர்த்து பாய முடியாதுல்ல. 2 அறை விட்டான்னா நாசமாக போக பொடுக்குன்னு போயிடுவேன். இந்த உலகத்திலே அதிக சக்தி யார் என்றால் தாய்மார்கள் தான். தாய்மார்கள் சக்தி. என்ன சத்தியை கொண்டு வந்திய? சத்தியை கொண்டு வந்துடுறீங்களா? கணவனுக்கு மரியாதை கொடுங்கத்தா. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். இந்த மாதிரி அவன்லாம் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கேன்றேன்னா புழக்க போட்டிருக்கு. கணவனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் மேடம்? 2026 நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சங்கு ஊதிட்டேன் விளங்குற மாதிரி தான். குடும்பம் நக்குன மாதிரி இருக்கும். சொல்ல விடுறேன் தம்பிடே உங்களுக்காக தான் சொல்கிறேன். எக்கோ குறப்பா உன் வீட்டில் எதே பிரச்சனை தானா? இல்லை எக்கோ வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குறேன். அதிகாலையிலே 3 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் உள்ள அனைத்து லைட்டுகளையும் போட்டு புருஷன் எங்கன்னு கிடக்காருன்னு அவரை கிளச்சி எடுத்து அவர் கட்டவரை லேசாக உருவணும். கிஜா 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 உருவி புருஷங்கால தொட்டு கும்பிடுத்தே நீ என்ன வேலையும் செய்யணும். ஏன்னா புருஷன்தான் ராடு லாங். ஐயா ராடு லாங்குன்னு எவ்வளோ லேட்டாக புரியுது வர எங்களுக்கு. ஆனால் பெண்கள் நான் பாராட்டுவேன். ஏன்னா ஆம்பளால் படுத்து தூங்குற அந்த சீரை பார்த்து நீங்கள் எப்படித்த குடும்பம் நடத்துகிற? படுக்கும்போது கைலியோடு படுக்கிறேன். காலையில் பார்த்தா அவன் ஒரு பக்கம் கிடக்கிறேன், வெதர் ஒரு பக்கம் கிடக்கு.
அதுலேயும் சில பேர் சட்டி ஓட்டிருப்பேன், அந்த ஏன் தான் போட்டான்னு தெரியாது. சட்டி கீழே ரவுண்டாக இருக்கும், அதில் பார்த்தா செவரொட்டியை செவத்தில் அடித்தது மாதிரி கண்ணங்கரேன்னு. இதில் கேட்டால் சில பேர் சொல்லிக்கிறேன், ஏன் ஓட்டையாக இருக்கு? நான் கணேஷ் போல் காசு வைக்கத்தானே சட்டி ஓடுறேன், அது வாட்டு கடந்துட்டு போகுது. அன்றைக்கி அப்படித்தான் ஒரு ஆள் போய் நடு தண்ணிக்குள்ள தூண்டி ஓட்டுக்கிட்டு இருந்தார். வேட்டியை ஏற்றி கட்டிக்கிட்டு குனிஞ்சு ஓட்டுக்கிட்டு இருந்தார். பின்னாடி ஒரு இந்த இருக்கடா கட்டலாம் மீனுன்ட்டு தூண்டி அதிலே ஓட்டு இழுத்துருக்கேன். என்னடா மீன் செத்து புழுவை திண்டு போயிடுச்சுடான்ட்டேன். இதெல்லாம் சிரிச்சுக்கிறேன். திஸ் வெதர் லாங். இதில் என்ன கெட்ட வார்த்தை? எதுவுமே கெட்ட வார்த்தை கிடையாது, கலையிலும் கிடையாது, எதுலையும் கிடையாது. கெட்ட வார்த்தை பேசி பிள்ளைகளை சீரழிப்பது யார் என்றால் பெத்ததாய் தப்பேன். எல்லாரும் கவனிங்கப்பா. வீட்டில் இருக்கிய உங்கள் பிள்ளைய 3 பிள்ளைய 4 பிள்ளைய விளையாண்டுக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவேன்? ஏன் கவிதா, ஏன் செல்லம் பாடா. அவங்க உடனே வருகின்றேன் கோவிந்தா. அதெல்லாம் கிடையாது. இங்கேருந்து கூப்பிடும் போதே ஏய் கவிதா வாடி முண்டை, என்ன கண்டாளி மலை, என்ன 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 சாப்பாடு இதுலையும் தூக்கி போட்டு பயில வாப்பாங்க. இது என்ன வார்த்தை? அங்கேதான் பெத்ததாயதப்பன் பேசக்கூடிய வார்த்தையை நல்ல வார்த்தையாக பேசணுன்னா பிள்ளைக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் போய் சேரும். அங்கேருந்து தான் பழக்கிறீங்க இந்த கலா கலா கலா. அவ்வளோ சென்சாரில் நானே கட் பண்ணிடுவேன். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே கவலை. என்ன கவலைன்னா, நல்ல லேடிஸ் கிடைக்கல, கப்ளிங் தான். அதான் அவங்களுக்கு பூரா அதே கவலை தான், பொண்ணு கிடைக்கல. அதே மாதிரி நல்ல பிள்ளைய ஒருத்தன் பைக்கில் ஏற்றிட்டு போட்டால் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லை ஆள் அவன் கருப்பாக இருக்கேன், புள்ள அள்ளுதடா. நமக்கு கிடைக்கிற உள்ள உரம் எத்து பல்லு முண்டியாவ இழுத்து கல்யாணம் ஆகவில்லை, ஆகாத வரைக்கும் நீ ஒரு சுதந்திர பறவை. ஆண் சிங்கங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீ உயிரை கொடுத்து உண்மையாக ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறியா, அந்த பிள்ளை உன்னை மதிக்காமல் இன்னொருத்தண்ட வாக்கப்பட்டு போச்சுன்னா போடி மயிறு மகளை இன்னும் போகிறவன் தாண்டா ஆம்பளை. அதை எங்கே செய்கிற? அது போய் நல்லா கல்யாணம் பண்ணி புருஷன் கூட கொடைக்கானல் குற்றாலம் எல்லாமே வீடியோ போட்டு விடும். இவன் மொத்த ஏமாதிடா ரப்படுத்த முண்டை, உனக்கு நான் பாவாடையெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்தா ஒரு சீரட்டை இழுத்து இழுத்து மடுவில் சுடுவார். சுட்டு மேலே இருக்கும் பாரு உண்ணி, அதெல்லாம் சுட்டுவேன். சுட்டுட்டு போய் காமிப்பா ஆனால் ஒரு ஆண்மகன் கைவிட்டு போயிட்டேன், காதலை ஏற்றுக்கலைன்னு எந்த பொம்பளை பிள்ளையாவது சீரட்டை எடுத்து சுட்டுருக்கா? இல்லை இல்லை. அப்புறம் அந்த பிள்ளை மூத்திரத்தை கூட எதுக்கு சுடுற? என் தம்பிகளும் என் அண்ணங்களும் வீரங்க சோந்தராத. ஒரு பிள்ளை உன்னை ஏமாற்றி விட்டு போதுன்னா உலகத்தில் உனக்காக உன் மனைவி ஒரு ஊரில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பா. அதே மாதிரி என் தங்கச்சிகளும் சொல்கிறேன், ஒரு பையன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா தாயை விளையாடு, தாயம் போடு, விருத்த வரலைன்னா தேவடி அவஜான்னு பேசு. எங்கிட்ட நீங்கள் சண்டை போடுறது நல்லாத்தான் படுது. சண்டை ஓட்டு பாயணும் 12:30 காசை வாங்கிட்டு நான் போகணும். ஹலோ ஹலோ ஹலோ, இந்த பாக்ஸை யார் போகிறோம் இப்படி ஆட்டுறது? நீக்குற மாதிரி நீக்குற போகிறோம். ஓன் பெட்டி தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஓனர்கிட்ட அப்புறம் சம்பளம் சலுப்புடுவ. அண்ணே 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 இங்கே இருக்கு வந்து அங்கன்னு நிற்கக்கூடாது. இங்கே வரையலா இந்த மேடையை கூட சாச்சி விட்டு என்னையும் சேர்த்து எரிச்சு விட்டு போ ப்ளீஸ். அமைதி அமைதி என்று சொன்னால் அமைதியாக இருப்போம்ல. என்ன செய்ய போகிறேன்னு எதிர்த்து பேசுகிற ஒரே ஆள்னா என் தமிழனை தவிர யாருமே கிடையாது. ஒரு இடத்துல ஈரச்செவராக இருக்கும், அங்கே வீட்டுக்காரர் எழுதி போட்டிருப்பார், இச்செவரு ஈரமாக இருக்கிறது, இங்கே யாரும் செவத்தை தொட வேணாம்னு சொன்னோடனே நம்ம ஆள் போய் செவத்தை அப்படியே தள்ளி அவன் தலையிலே விழுத்தாட்டிடுவேன். 2வது சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னா அங்கனதே அம்பிட்டு பேர் ஆனால் அவனை எழுதுவாங்க. நல்ல நாடகத்தை கருத்துப்பட்டேன். அவர் அதை கொண்டு போய் துபாய்க்கு ஏற்றி விடுறாரு. துபாய்க்கு கொண்டு போய் துபாய் எக்கோ மைசெட்டு பயலுகட்டா கொடூரமா
கூட்டத்தில் நிக்கிற அண்ணன் தம்பிகளாம் காலுகை படத்தான் செய்யும். இருட்டுக்குள்ள யாரும் மிதிச்சான்னு தெரியாம மிதிச்சிருப்பாங்க. பொறுமை அவசியம், பொறுத்தவன் பூமி ஆழ்வான். பொறுமை இல்லாதவன் ஜெயில ஓய் கம்பி எண்ணுவான். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடிப்பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலும் வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் மாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலும் வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் மாடுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு குடும்பத்தோட கஷ்டம் என்ன தெரியும் அண்ணன் தம்பிகளா. 10 வயசு புள்ள, 10 வயசு புள்ள, பள்ளிக்கூடம் போற புள்ள. சட்டை கிழிஞ்சு ஒச்சு வாங்கி தந்தியா. இடியட். சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஜ்மார்கட குடியன் தானி மறந்தாயா. பட்ட டாஜ்மார்கட குடியன் தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்கி பதிய போக்கலாம். யாருக்கு தெரியுது? 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கொற்று வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கொற்று வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டி குடலும் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நம்ம ஆசை மனைவி மனைவி உள்ள உள்ள தெருவில் வாடுமே. வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக இந்த புண்ணிய பூமியாம் மாங்கோட்டை கிராமத்தார் சார்பாகவும் என் அன்பு இளைஞர் மன்ற சார்பாகவும் பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்த வருகிறார்கள். என்ன துண்டு என்று தெரியவில்லை. வெள்ளத்துண்டா? ஓ மை காட். சால்வை இங்கே ஆர்மணித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி, எங்களது அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறேன். பக்கனா கொண்டு கருப்பசாமி அவர்தான் எனக்கு வாத்தியாருங்க. வா போடுறதில்ல வாத்தியார் அவர்தான். மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு தம்பி காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்த தம்பி மருது அவர்களுக்கு மாங்கோட்டை அத்தனை உறவுகள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். பலவா தேர்ந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். தாளேந்து கொண்டிருக்கும் மணிவேல் என் தம்பி நமது அன்புக்காக ஆள்ரவுண்டு திலகமாக இருந்தவன் ஒரு நாள் அத்தக்குழி சம்பளத்துக்காக தாளம் போடக்கூடிய அவல நிலை தள்ளப்பட்டுள்ளான். லாஸ்ட் பார்ட் 2 minutes. அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் அன்பு அண்ணன் NKR அவர்களுக்கு மாங்கோட்டை விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். தம்பி என்ன சவுண்டு அது? அது சவுண்டு வருது. ஹலோ. எங்கள் அண்ணன் பிரபு ஊர் தலைவர் அவர்கள் சார்பாக நான் நடத்தக்கூடிய அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. ரொம்ப நன்றி அண்ணே, பிரபு அண்ணே. ஊர் தலைவர் அவர்களுக்கும் இளைஞர் மன்ற தலைவர் அவர்களுக்கும் மாங்கோட்டை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார். ஏன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிறிய, நான் எதுக்கு இருக்கேன்? நான் போடுறேன். இது சரியில்லையே, நான் எதுக்கு இருக்கேன்? நான் உங்க கூட பிறந்தவன் தானே.
என் தம்பி உரிமை அவர்கள் அவரால் எவ்வளோ பேமெண்ட் இருக்குமோ அத்தனையும் சேர்த்து வச்சு ஒரு ரோஜா மாலை கட்டி போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி. தண்ணியில் நினச்சி கொண்டு வந்தியாடா? நனையுது நனையுது. நன்றி நன்றி. கண்ட்ரோல் அவன் சொந்த ஊர். தம்பி உரிமை அவர்களுக்கு நன்றி. ரோசாப்பூ குலுங்குது. காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பார்ட் 2 மினிட். அவ்வளோதானே அண்ணே? அண்ணே வேற யாருக்கு போடணும்? வாங்க. ஈபி வைரமேன் எந்த போச்சு மரத்தில் ஏறி நின்றாலும் இறங்கி வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறான். அவர் போச்சு மரத்தில் ஏறுவார், அப்புறம் என்ன டவரில் ஏறுவார். மைசெட் லட்சுமி ரேடியோஸ் மாங்கோட்டை லட்சுமி லட்சுமி உன்னே தாண்டா பேப்பேன். வாடா. நாட்டில் அவமே துண்டு குளிக்க கிடைக்காம முண்டமாக குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடியா, துண்டை வச்சாத்தே ரங்கு ரங்குன்னு அடிக்கலாம். லட்சுமி மைசெட்டு ஓனராங்க, கூப்பிடும் போது எங்கே தானே நின்றீங்க? எங்கள் அண்ணே ஓனராக இருக்கிறது சூப்பர் அண்ணே. இவ்வளோ நான் செயின் போட்டிருக்கேன். அப்போ ஊரில் ரப்பு ரப்புன்னு அடிக்கிறியா? பாரு, நீ செயின் போட்டிருக்க, அவங்க ஊரை மாற்று சட்டி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. இல்லை புழைக்க தெரியணும்டா. ஓனர் வரும்போது நீ இங்கே நல்லா இருக்கிறோம்னா 200-300 கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சூம்பிட்டு திரி. என் தம்பியை போல கரண்ட்ல வேலை பார்க்குற அண்ணங்களா பார்த்து பார்க்கணும். அண்ணன் தம்பிகளா எங்கள் அண்ணன் ஈப்பியிலே பணிபுரிந்தாலும் உடம்பு நிறத்தில் கருப்பு இருந்தாலும் எத்தனை வீடுகளை ஒளி தீபமாக ஏற்றி வைக்கிறார் இந்த கருப்பு நிலா. வாழ்த்துக்கள் காவல்துறை ஐயா. காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, வாங்கயா. வரும்போது துப்பாக்கி லோடு கொண்டு 3 பேர்த்த சுடணும்யா. கிரிக்கிங் வீரர் சுடுங்கயா. ஆத்தாடி லைன்ல கையை கொடுத்துட்டானே. 100 ரூபாய்க்காக நான் செத்து தந்தா போறா. வேணாம் அவன் வாங்கிட்டு விடுங்க. என் தம்பி தான். தம்பி இது அவனுக்கு படி மாதிரியே தெரியுது. அது சுவிட்ச் பாக்ஸ்ரா. எப்படி மேடையை தள்ளிடுவேன். மாடு பொடி மாடு. ஐயா 500 கொடுத்துருக்கானா? அவன் நல்லா இருக்கானா? நீ இதுல ஏறி கூட வரலாம்டா. வாடா. ஜேபி டெக்கரேஷன் என் தம்பி சார்பாக என் சித்தி மைந்தேன். தண்ணி அடிக்கூடாடா. தண்ணி அடிச்சுன்னா இது தண்ணி அடிக்கூடாது. ராஸ்கல் என்ன வழக்கம்? அண்ணன் மாதிரி தெரிஞ்சிருக்கணும். பீர் சாப்பிட்றாய். அப்போ சாப்பிட்டாச்சா யூரின் நல்லா 8 கிலோமீட்டர் கிடைக்கும். யார் சொல்லி யார் கேட்குறா? இப்போ எனக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு எம்கே அண்ணே சூப்பர் அண்ணே உன் நாடகத்தை பார்க்க நான் வருஷம் பூரா வந்துக்கிட்டே இருப்பேன். அங்கிட்டு போய் இவன் ஒரு பப்புனு மயிராண்டுவேன். இதெல்லாம் இயற்கை தானப்பா. வைபவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, அவர்களை பேசக்கொண்டுதான் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அவர்கள் நல்லவர்கள் தான். கேபி சண்முகம் ஏடிஎம்கே மாவட்ட பயலுகடா கொடூரமா ஐஸ்கிரீம் மூடியில் ரூபாய் 101. நான் அட்டை வரைக்கும் கரெக்டாக சொல்லுவேன். NMS மாரிமுத்து பயலுகடா. பயலுகடாவுக்கு என்ன எழுதியிருக்க? பய குலகொடலான் இருக்க. ஐயா மெதுவா தம்பி சித்திமேனே, தயவு செய்து விழா கமிட்டை கொடுங்க. ஏன்னா நான் மாங்கோட்டை கிராமத்தால் சொல்கிறத கேட்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஐயா நல்லா போகிற நாடகத்தை கருத்து விட்டுறாதீங்கய்யா. 3 வயக்காடு கருதரப்புக்கு ஆள் வந்திருக்கான். இளமாறன் ஏசியன்சி எங்களிடம் சேம்பர், செங்கல், சிமெண்ட், செங்கல், ஜல்லி, மணல், கிராவல் தரமான விலையில் குறைந்த விலையில் கிடைக்கும். களபம் சூத்தியம்பட்டி மறக்க முடியாத கிராமம். களபம் சூத்தியம்பட்டி என உறவுகளுக்கெல்லாம் நன்றி வணக்கம். வந்திருக்காங்களா முருகேசண்ணே? அவெல்லாம் ஆளாக்கணாமே. ஓ எங்கள் அண்ணே கேட்டியார் வடமாடனுடைய செல்ல பிள்ளை எங்கள் அண்ணன் சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற
கேடிஆர் அவருடைய மேனேஜர் எங்கள் அண்ணன் ஐயப்பன் சார்பாக ரூபாய் 201. நன்றி. நீங்கள் பை வைக்க வேணாம், நான் எதுக்கு பை வச்சிருக்கேன்? வடமாடு புகழ் பொன்னன் விடுதி மலையூர் ஸ்ரீ காப்பு முனி ஐயா கமலாயி அம்மன் துணையோடு ஆடுகளம் குரூப்ஸ் நண்பர்களின் ஆரன்கள் தெய்வத்திரு கழுகு என்கின்ற பாக்கியராஜ் மற்றும் தர்மதுரை ரஞ்சித் சார்பாக ரூபாய் 501. ஒன்றல்ல என்றல்ல இந்த காலைக்கு மேலும் சிறப்பு பரிசோதனை வாரி வாரி கொடுக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி. ஒரு சாங்கோட முடிச்சுக்கிறேன். பம்பா எதில் போய் முடிய போதோ என் ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே, நீ போட்ட சரக்கு இறங்கிருமா இல்லை புழக்க போட்டா விட்டுருமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஊரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம் அந்த மணிகள் தானே பார்க்கத்தானே போறோம். அட மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் அந்த மணிகள் தானே பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. நெய் தேங்காய் கொண்டுகிட்டோம் வாரம் மாங்கோட்டை உரிமையா தேங்காய் கொண்டுக்கிட்டு வாரோம் நெய் தேங்காய் கொண்டுகிட்டும் போவோம் நம்ம நிம்மதியா வாழத்தானா போறோம். பம்பா நதிக்கர ஊரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். கொல்லிமலை ரலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாட்டி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமிக்கு ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஓம் சாமியே. சரணம் ஐயப்பா. எல்லாரும் வருடந்தோறும் சாமிகளுக்கு மாலை போட்டு பக்தியோடு போய் வேண்டுங்க. சாமி ஊரை உங்களுக்கு ஆறுதல் தரணும். நான் என்ன எந்த சாமியும் சொல்கிற மாதிரியே கிடையாது. நான் சொல்ல சொல்ல மறுச்சு வருஷம் பழச்சிக்கிட்டே இருக்குது. வேணாம். ஓம் சக்தி பராசக்தி அந்த சாமி நல்ல சாமி தான். எந்த சாமி உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாமியும் துணியான சாமி. அது வழங்குற விதந்தே வேறு மாதிரி இருக்குது. அது செய்யாதுன்னு நான் சொல்ல வரேன். வாங்கினேன். அம்மன் டிரான்ஸ்போர்ட் கோபால் சார்பாக 1001. எங்கள் அண்ணன் ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் எங்கே இருக்குது? அது ஏசியை போட்டு விடணும். என்ன கருத்திரம் பொன்னலானக்குரிய மதிமரியாக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா மாங்கோட்டை கிராமத்தில் அலுவலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் திருவிழா மற்றும் 7ஆம் ஆண்டு மாபெரும் வட்டமாடு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு ஊர் தலைவர், இளைஞர் மன்ற தலைவர் மற்றும் ஆலங்குடி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி காவலர்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். 18ஆம் படி கருப்பு தத்ரூபமாக இந்த மண்ணிலே இறங்கி விட்டாரா? பார்ப்பவர்களை மிரள வைத்து அருள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த சின்னதுரை அவர்கள் 18ஆம் படி கருப்பனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அண்ணன் அழைத்தவுடனே கொல்லிமலையிலிருந்து ஓடி வருகிறான் சின்ன கருப்பு. இந்த சின்ன கருப்புக்கு பொருத்தமானவன் யார் என்று வாட்ஸ்அப் தளத்திலே பதிவிடும் போது அருவா நான் தீட்டி வைத்திருக்கிறேன் என்று வந்திருக்கிறார் என் அன்பு தம்பி ஓம் சக்தி. தம்பி அது இல்லடா, நீங்க வேற ஊரை அடிச்சு விடுறேன் தம்பி. என் அன்பு தம்பி மனைவியை சேர்ந்த கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ராஜவாட்டி சிறிவாட்டு பேரை சொல்லிட்டு உங்க பேரை சொல்லியும் கோச்சுக்கிறாரு 4 பேரை. அப்படி ரோசப்பட்ட ஆலங்குடியில் போய் என்னவா பண்ணிக்கிங்க.
ரோசப்படவே கூடாது. ரோசப்பட்டவே பிழைக்க முடியாது. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். என் அன்பு தம்பி மனைவியைச் சேர்ந்த முருகேசன் அவர்கள் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒரு சாச்சு புகழ், பிரிங்கி மண்டை, ஜண்டமலம் ஓகும் புகழ், எனது அன்பு மாணவன், நான் வளர்த்த ஒரு தத்துக்குட்டி இந்த மாங்கோட்டை மேடைகளை விளையாட போடுது. மாடு சுத்து மாடா இல்லை போக்கு மாடா என்று சற்று நேரத்தில் தெரியும். எனது அன்பு மாணவன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி மேடைகளில் இப்படித்தான் நிற்க வேண்டும், இப்படித்தான் பாடி ஆட வேண்டும் என்று அவர் குருநாதர் சொல்லிக் கொடுத்த அந்த பாணியை இன்ன வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி எங்கள் மணப்பாறையை சேர்ந்த துர்கா அவர்கள் ஒரு நடனம் அங்கேயாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. நடராஜ டெண்டரனா படம் பார்க்க போனேன், அங்க இதய கனி, அங்க சரக்கடிக்கும் நண்பர்களா இன்ப கனி, அங்க இதய கனி, அங்க சரக்கடிக்கும் நண்பர்களா இன்ப கனி. மாம்பழ விக்கிற கண்ணம்மா உன் மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா நீ எவர கட்டிக்க சம்மதமா. அதனைத் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இளைஞருக்கெல்லாம் இப்படி ஒரு காதலி நமக்கு கிடைக்க மாட்டாளா, இப்படி ஒரு பெண் மனைவியாக வரமாட்டாளா என்று தன்னுடைய ஈரத்தை நினைக்கக்கூடிய நீர்க்கசிவு ஏற்பட செய்யக்கூடிய அன்பு சகோதரி 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச பேர் தான் இன்னைக்கு உலகம் பூரா ஒழித்து கொண்டு இருக்கிறது. குட்டி நயன்தாரா என்று அழைக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு அக்கா மகள் புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பிரகதி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே, அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே, அடி நானே ஆங்குயிலே, அடி காஞ்ச மாடு ஒண்ணு கம்புலேதா ஒண்ணு விழுந்தா போதும் ஒண்ணு வம்புலேதா புடவை கடிச்சிட. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் சேத்தனைக்க மானே மாங்குயிலே, அடி நானே ஆங்குயிலே. ஏயம்மா எம்மா ஏயம்மா எம்மா ஏயம்மா எம்மா 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 எம்மா. அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன சார் எம்மா எம்மாண்டி எதுவும் பேச்சு முடிச்சா? அதனை தொடர்ந்து என்ன வால் போச்சுலாம் வச்சிருக்கீல என்ன? மாங்கோட்டை சங்கர் அண்ணன் தம்பிகள் மாவட்ட பயலுகடா கொடூரமா ஒன்னையும் காணா, காசு எங்கடா தம்பி தம்பி உள்ள வரையெல்லாம் பேக் ஷாட் 2 அடிக்கிறேன். வெறும் பேப்பரை என்ன மயத்துக்கு வாங்குறேன்? எப்பா மாவட்ட பயலுன்னு சொல்றியோ ஒரு 100 ரூபா கூட தரல என்னப்பா? இல்லை இந்த பேப்பர் அப்படியே வை, லேசாக தகடு வச்சு விடு. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி வாசிக்கக்கூடிய பெட்டியில் பேர் இல்லாட்டாலும் நாடகம் பார்க்காத உறவுகள் எல்லாம் பேர் இல்லாமல் வாசி அந்த பெட்டிக்காரன் பேர் என்ன அருமையான குரலாக இருக்குது என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே பெட்டியிலே பேர் எழுதாமல் உட்கார்ந்திருக்கிறான். காரணம் இவன் பெட்டியாக இருந்தால் தானே எழுதுவான். இது ஓசி பெட்டி என்பதை தெரிவித்துக்கொள். ஓசி பெட்டி யாரு பெட்டியாக இருந்தாலும் உட்கார்ந்து வாசிக்கக்கூடியவன் ஞானமாக இருந்தால் தாண்டா வாசிக்க முடியும். சூப்பர், அருமை. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பஞ்சாமி பெட்டி வாசிக்க போறாரு. இந்த ஒத்த பாட்டில் கைதட்டு வாங்க போறாரு. இந்த தத்தினை முடிச்சு ஆட்டிடுச்சு. இந்த சால்வை ஏற்கனவே உங்களுக்கு போட்டது தானே அது? எனக்கு தெரியுமில்லப்பா, ஸ்டிக்கர் இல்லைல்ல. எப்பா எப்பா கண்ணை கட்டி விடுங்க, உரி உடைக்கிறேன். எங்க அப்பையும் அள்ளிட்டாரே என் மண்டை.
சம்பட்டியை வச்சு கூட அடிச்சு விடுது தலையில். உங்கள் பேருப்பா? ஆமாம்மா, இளங்கோ. இளங்கோ எங்கள் அப்பு சார்பாக எனக்கு முன்னாடி பார்த்துக்கார விட ஆளுக்கு 500 கொடுங்களேன். காசு காசு தலைக்கு 500, 1000 ரூபா. சரிப்பா சரிப்பா சரி. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி நன்றி நன்றி. 2 பேரும் காசு இல்லை. தம்பி இந்தாப்பா, அதை விற்று காசு ஆக்கிட்டு வா. என் அன்பு தம்பி மக்கனா குண்டு கருப்பசாமி அவர்கள். கருப்பு கருப்பு இவங்க எல்லாருமே நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிடக்கூடாது. சொல்லுங்க வாத்தியாரே. நான் அன்றாட மேடையில் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவரை மட்டும் ஒரு பாட்டை பாடுவேன், கைதட்டப்பார். கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று இங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் யாவும் நீ செய்த தியாகம் இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே. வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடும் உன் புகழ் வாழியவே. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி. வாரி வாரி தூட்டும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி. பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா, வீண் பழிய தீர்த்திடுமா? இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச என்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்ப வைத்ததாரு? துன்பம் வந்த போதும் அதை துடைப்பது யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் மாறிடுமா, வேதனை தான் தீர்த்திடுமா? இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இன்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அந்த மன்னவர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தின்னவனே. இந்த பாடல் நன்றி நன்றி. உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனுக்கு சொந்தமான பாடல். இங்கே இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். நீங்கள் எல்லாரும் தான், எல்லாரும் கரணம் தான். பிறர் சேவை செய்வது மக்களுக்கு தெரியுது.
தெரியாமல் ஒருவேளை ஒருத்தருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் உயர்ந்தவைதான் இந்த தமிழ்நாட்டில். எங்கள் அண்ணன் தம்பி தேன் சொல்கிறேன், எங்கள் அக்கா தங்கச்சி சொல்கிறேன், எல்லாருமே கர்ணன் தான். என்னாச்சு, கரண்ட் போயிருச்சா? மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகத்துவான், கோட்டைக்கட்டி குமரன். இரவு நேரத்திலே ஒரு கிராமத்திலே நாடகம் நடக்குதுன்னா அந்த நாடகத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய மிருதங்க சத்தம் தெல்ல தெளிவாக சொல் தவறாமல் ஒலிக்குது என்றால் அந்த மிருதங்க சக்கரத்தினுடைய ஆசிரியர் யாராக இருக்கும் என்று எண்ணுவீர்கள்? நான் சொல்லும் ஆளாகத்தான் இருக்க வேண்டும். என் அன்பு சித்தப்பா, நாடக உலகத்திலே 200க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கிய பெருமை யாருக்கு இருக்கு என்றால் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகொல்லம் மண்ணில் மைந்தன் டிவி ஜெயன் சித்தப்பா மாணவர் தான் நாடக உலகத்திலே அதிகம் என்று சொல்கிறேன். என் தம்பி அவருடைய மாணவர் தான். அவங்க அப்பா அம்மா நீ வாசிப்புக்காக ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு போகிற, காலேஜுக்கு போகிற, கச்சேரிக்கு போகிற, நாடகத்துக்கு போகிற, எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க உன்னை மதித்து விருது. அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லடா, அதனால தான் உனக்கு நாங்கள் வைக்கிறோம் பேரு. என் அன்பு தம்பி தோப்பூர் மருது மருது அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள். பிரிச்சுட்டேன், அடி பிரிச்சுட்டேன். அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இறக்கிட்டேன். இருப்பா, நானும் மாலை ஓட்ட வந்திருக்கேன். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி எல்லாரும் 3 வச்சுட்டு அடிப்பாவோ, 4 வச்சுருக்கேன்னா அப்போ அடி வந்து கிராஸாக இருக்கும், பிச்சிருவேன் அடி. என் அன்பு தம்பி எங்கள் மனவையை சேர்ந்த பிரபாகரன் அவர்கள் ஆல்ரவுண்டை செய்வார்கள். பிரபாகரா,
சூப்பர். அவனுடைய அடி அவ்வளோதான். ஏன் அப்படி அடிக்கிறேன்? வெறி என்னென்ன அவன் இப்படி கூட்டத்தை பார்த்ததில்லை, அதை பார்த்தவனே மிரண்டேன். சூப்பர் பிரபாரா, வாழ்த்துக்கள்டா. ஐயா ஐயா டே தம்பி, மணிக்கட்டோட வெட்டியே வருவேன். விழா கமிட்டி காசு கொடுக்காட்டா என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் படம் ஓடட்டும், அவங்கள்ட்ட கொடுத்துரு. விழா கமிட்டியா? மாவட்டம் கேபிகே சார்பாக 101. யாரும் அம்பளிப்பு இப்போ கொடுக்க வேணாம் அண்ணே. விழா கமிட்டி வேணாம் அண்ணே, வாங்கலாம். ஆமாம், ஒரு 10 அப்புறமேல வாசிக்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கூட கொடுத்தா நாடகம் கட்டுப்போம். சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டு. இந்த மாங்கோட்டை மண்ணுக்காக நம்ம அன்புக்காக வந்து தாளை வாசிக்கிறேன். அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இங்கிட்டு வாங்க தம்பி, சும்மா வாங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரு ஊசி டேப்லெட் தருவேன், சுடுதண்ணியில் சாப்பிடுங்க. என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் சீன் தாளம். நான் என்ன செய்ய? என்னப்பா என்ன செய்ய? கொஞ்சம் மண்டி ஓடுவேன். நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் அப்படி லிரிக்ஸ் மாறாமல் இளையராஜா ஐயா மியூசிக் சென்டரில் எப்படி போட்டியோ அதே மாதிரி போடுவேன். என்னப்பா? ஓகே ஓகே, இதெல்லாம் சொல்லக்கூடாது. குனியை வச்சுட்டு அடி ரப் நடிச்சுப்பேன். ஹலோ ஹலோ. குமுற குயில் செவளம் பார்த்தும் படிக்குதும் பாட்டு. இந்த இடத்துல என்ன செய்யணுமா? பாட்டாவே பாடிட்டீங்களா? அப்படி சொல்லணும்னா முண்டை. சரி சரி சரி, அடுத்து எனக்கு சொல்றதுக்கு வந்துட்டியா? அப்ப காலையில உன்னை புலந்துடுறேன். நீயும் பதில் சொல்லு கேட்டு. ஓஹோ அப்படியா? இது என்னமோ லவ்வர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கே. அப்படியா? கரெக்டா போடணும். மாமா மயங்கினலாமா. என்ன நான் மாங்கோட்டில் ஓடுறேன், நீங்க ஆலங்குடி போயிட்டீங்களே ப்ரோ. அம்புட்டு நீர் கசிவா. கரெக்டா போடணும் தம்பி, இல்லைன்னா குறும்பி எடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டு. என்னம்மா என்னைய இயக்கிற. இவன் திருந்த மாட்டான் கண்டாளி மகன். ஒரு பாட்டு பாடு. ஏய் பாடுறா. சரி போ, போய் அங்கிட்டு போய் ஏதாவது பண்ணு. சாமி அழைக்க போறேன். பொம்பளையெல்லாம் நினைக்கேன், அப்போதான் நான் கூப்பிட்டேன். பூரா நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த கிராமம் போல் நினைக்கும்படி உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னு கேளுங்களேன், ஒரு நிகழ்ச்சி வைப்பது அந்த முக்கியஸ்தருக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த கிராமத்தார்களுக்கு தான் அந்த ஐயா நல்லா இருப்பியா, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் காலில் கும்பிட்டு விழுகிறேன். நம்மூர் பயிலெல்லாம் அப்போ அவன் தலையில் நாடா செலவை ஏற்பாடு வருது. என் தலையில் விழுக போகுது. அமைதி அமைதி அமைதி. தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் கீழப்பட்டி மாங்கோட்டை உறவுகளுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். நாடகத்தை காண வருகிறவர்கள் அன்போடு அழைத்திருக்கிறார்கள். ஊர் பொதுமக்கள், இளைஞர் மன்றம், சிங்கே வாழ் நண்பர்கள் மற்றும் மாவை வடமாடு ஜல்லிக்கட்டு பேரவை அத்தனை உறவுகளுக்கு நன்றியை கூறி இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள், என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து என் அன்பு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்த பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் எத்தனை கூட்டத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் 10 பேர் நல்லா இருக்கிற என்பதற்காக தொடர்ந்து கூத்தாடி கொண்டிருக்கின்ற இந்த கோமாளி, என்னை பிள்ளையார் சொல்லி ஓட்டு வளர்த்து விட்டவர் ஒரு மகான். யாராக இருந்தாலும் கற்றுக் கொடுத்தவர்களை வளர்த்து விட்டவர்களையும், யாருன்னாலும் எந்த தொழிலை கத்தீங்களோ அவர்கள் நமக்கு தீங்கு செஞ்சாலும் நீ தீங்கு செய்யக்கூடாது. இந்த உலகத்திலே அதை மறந்த மனிதன் கடைசி வரைக்கும் வாழ முடியாது. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய 600 வருஷம் உடமறந்தான் படுக்க அந்த கலெக்டர் பயலுக்கு கள்ளிச்சேரி காளிமுடியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் நான் எங்கேயும் எந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லுவேன், நான் விவசாய மகன், விவசாய குடும்பத்தில் பிறந்தோம். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே இந்த கோமாளினால் கூத்தாடி என் தமிழ் உறவுகள் அன்போடு எத்தனை பேர்த்தை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேர்த்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற அன்பு உறவுகளை, உங்கள் பகுதியில் யாரும் வயசானவங்க ஏதோ குழந்தைகளில் பார்க்க முடியலைன்னா இந்த 3 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.
எடுத்து பதில் சொல்லுவாங்க. நான் இருக்கிறேன். இந்த உயிர் உள்ள வரை நான் அன்பாலயத்தில் உள்ளவர்களை பார்த்துக்கொள்வேன். இன்னும் கவலைப்பட மாட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் என் மக பிறந்திருக்கா. எனக்கு அப்புறம் என் மக காசிமியா பார்த்துக்குறோம் எல்லாத்தையும். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் தான் எம்கே ராதாகிருஷ்ணன். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வச்சது வேறு. தமிழ்நாட்டில் வச்ச பேர் தான் என் தலையெழுத்தே மாறிடுச்சு. எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். சாங் பாருங்களா. 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, 7 கடல் சீமை அதை ஆளுகின்ற நேர்மை, எங்க ஊரு ராதா தங்கமான ராதா, இவர் எங்க ஊரு ராதா தங்கமான ராதா. ஒரு முள்ள கோமண துணியோடு பழனி மலை போன ஜாமி படைச்ச பிரம்மனையே என்ன படைக்கிற பிரம்மா, கொஞ்சம் உள்ளவா 2 அடி அடிக்கிறேன்னு செயலுக்குள்ள கொண்டு போய் பிரம்மனை குனிய சொல்லி மண்டைகளாம் மடாருன்னு கொட்டி சிறையில் அடைச்ச முருகன் ஜாமி ஜாமி. பிரம்மன் சிறையில் அடைக்கப்பட்டு படைப்பை தொடங்கினாரு முருகன். அவர் தொடங்கினாலதான் வெண்டிக்காய் இப்படி நிற்கிது. முந்திரி பழத்து கொட்டை வெளியே வச்சு படைச்சது முருகன். முருகன் மயிலாடு. பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, எங்க பாவங்கள் நீக்கி விட்டு போப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, அட பழனி மலைய விட்டு வாப்பா. ஆளுக்காலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, ஆளுக்காலு சண்டை போட்டு பாயிறாங்கப்பா, ஆளுக்காலு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா. அட விலைக்கு விட போனா நம்மளை எத்துறாங்கப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, எங்க பாவங்களை நீக்கி விட்டு போப்பா முருகப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுங்கெல்லாம் செத்து போனாங்க. முந்தி நல்ல நல்ல ஆளு எல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயலோட உலகமாப்பா. பழனி மலைய விட்டு வாப்பா, நான் உள்ள போயிட்டு கமண்டர வெளியே வரேன்ப்பா. 2 டான்ஸ் வந்து ஆடுங்கப்பா. ஒண்ணுக்கு இருக்க எல்லாருமே இருந்து வாங்கப்பா.